ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெறுறோம்? விசுவாசத்தினால பெறுகிறோம். என்ன பெறுகிறோம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னைய வானத்தின் நட்சத்திரத்தை போல், பூமியின் மலனத்தனை போல் உன் சந்ததி மேல, உன் சந்தானத்தின் மேல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமு பூமியில அந்நியரும் பரதேசியுமா தான் வாழ்ந்தார். ஆனா அவர் செல்வ சீமானாவும் வாழ்ந்தார். அவருக்கு ஆஸ்திகள் திரளாயிருந்தது. பூமி தாங்க கூடாததா இருந்தது. இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரியவங்க 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 சொல்லி பூமியில ஆசீர்வாதமே இல்லாம வாழணும், அது தேவ திட்டம் கிடையாது. இது நம்முடைய அறியாமையினால் உண்டாகிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். இந்த பூமியில நாம் ஒரு அதிகாரியா வாழணும், நாம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியா வாழணும், ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கணும், பல பேரை வைத்து வேலை செய்கிற ஒரு எஜமானா இருக்கணும். இந்த பூமியில கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஸ்டேஜில வைக்கணும். இதுதான் ஆபிரகாமினால் உண்டாகிற ஆசீர்வாதம்.